எரிபொருள் விலையை குறைக்க மத்திய பாஜக அரசுக்கு மனமில்லை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. தமிழக மீனவர்களுக்கு மொட்டையடித்து அனுப்பிய இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற கொடூர செயல் கண்டனத்திற்குரியது. முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். இன்னுயிரை ஈந்தேனும் இழந்த சமூக நீதியை மீட்டெடுப்பேன். பாமக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கடிதம். வலுவான கூட்டணி அமைத்து 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சூளுரை. திருவண்ணாமலையில் கூலி வேலைக்கு சென்ற பெண் காணாமல் போன சம்பவம். காவல்துறையினர் கண்டுபிடித்து தராததால் உறவினர்கள் சாலை மறியல். சென்னை அருகே 500 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்பு. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் நடவடிக்கை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சருடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. விசிக மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்தார். விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கிறது. திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என்று முதல்வரை சந்தித்த பின் திருமாவளவன் பேட்டி. வேலூர் சிறையில் கைதி சித்திரவதை செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்காக வேலூர் ஜெயிலர் ஆஜர். குமரிகள் பேருந்து நிறுத்தத்தில் பெண்கள் கை காட்டியும் அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்ற சம்பவம். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சஸ்பெண்ட். ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய ராமசாமி படையாட்சியார் என்னென்ன நினைத்தாரோ அதற்கு நேர் எதிர்மாறாக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் பேட்டி. நடிகைகள் குறித்து அவதூறு விமர்சனம் செய்த சம்பவம். மருத்துவர் காந்தராஜ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம். தனியார் மருத்துவமனை செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிப்பு. டெல்லி திரும்பினார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்து நாடு திரும்பினார். கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலி. கல்லூரிகள் திரையரங்குகளுக்கு கட்டுப்பாடுகள் அமல். சர்வதேச கிரிக்கெட்டில் பாகிஸ்தானில் இருந்து முதல் பெண் நடுவர். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வாழ்த்து. புயலால் உருக்குலைந்த மியான்மர். 113 பேர் உயிரிழப்பு. 3 லட்சம் பேர் வீடுகளை இழந்து தவிப்பு. நான் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறேன். துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை வெளியீடு. ஒடிசாவில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி விடுதியில் மாட்டிறைச்சி சமைத்த சம்பவம். 7 மாணவர்கள் விடுதியில் இருந்து வெளியேற்றம்.